வணக்கம். காயகம் விஜய். நம்ம இப்போ தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருவாசல்படி கிராமம். நம்ம இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 6 ஆண்டுகளா இயற்கை வழி வேளாண்மை பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை வழி வேளாண்மை உள்ள வந்ததுக்கு அப்புறம் மரபு காய்கறிகள் பத்தின புரிதல் ஏற்பட்டது. அந்த புரிதலின் பயணத்தோட பாதையில கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நாட்டு பாரம்பரிய காய்கறி விதைகளை சேகரிச்சு அதை நம்ம தோட்டத்துல பயிர் செஞ்சு அதை விதைகளாகவும் காய்கறிகளாகவும் தொடர்ச்சியா மக்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு 2ஆம் ஆண்டு மத்தூர் விதை திருவிழா, காய்கறி தானியம் மற்றும் பாரம்பரிய நெல் திருவிழாவில் நம்ம அரங்கு அமைச்சிருக்கிறோம். தாயக மரபு விதை சேகரிப்பு மையம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரைகள் மட்டுமே ஒரு 15 ரக கீரைகள் இருக்கு. கத்திரிக்காயில மட்டும் ஒரு 8 ரகமான கத்திரிக்காய் இருக்கு. தக்காளியில மட்டும் ஒரு 15 ரகமான தக்காளிகள் இருக்கு. வெண்டைக்காயில ஒரு 8 ரகமான வெண்டைக்காய் இருக்கு. பீர்க்கங்காய் இருக்கு, பாவக்காய், சொரக்காய், புடலங்காய், தக்காளி, இந்த மாதிரி நிறைய காய்கறி ரகங்களை தொடர்ச்சியா எடுத்துருக்கோம். மரபு காய்கறிகளோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு, நம்ம எதை உணவு அப்படிங்கிறத உணர்ந்து அதை உணவா எடுத்துக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வகையில உற்று நோக்கி கவனிச்சோம் அப்படின்னா அது மரபு காய்கறிகளாக மட்டும்தான் இருக்கு. அடுத்ததா தற்சார்பு வாழ்வு. இந்த தற்சார்பு வாழ்வு எங்க நிலையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரியங்களை நம்ம பின்தொடரும் போது மட்டும்தான் அது தற்சார்பா இருக்கு. அந்த வகையில இதெல்லாம் பல விஷயங்களை யோசிச்சுதான் தொடர்ச்சியா நம்ம இயற்கை வேளாண்மையில பயணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தொடர்ச்சியா இப்ப அந்த பயணத்துல இருக்கிறோம். மரபு காய்கறி ரகங்கள், வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் மற்றும் விவசாய நண்பர்களுக்கு தொடர்ச்சியா வழங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையா விவசாயிகளுக்கு 50 கிராம் 100 கிராம் விதை தர்ற அளவுக்கு எங்க தோட்டங்கள்ல காய்கறிகளை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாயிகள் அவங்களுடைய தோட்டத்துல விதைகளை உற்பத்தி பண்ணணும். எல்லா விவசாயிகள்கிட்டயுமே விதைகள் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா 67% விளைநிலங்களா இருந்தது இன்னைக்கு 46% குறைஞ்சிருக்கு. அப்ப எல்லா விவசாயிகள்ட்டையும் விதை இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க அடுத்த பட்டம் வந்ததோ பயிர் செய்யணுங்கிற சூழல் ஏற்படும் போதோ அவங்க பயிர் செய்யறதுக்கு உகந்ததா இருக்கும். அப்போ விவசாய நண்பர்கள்ட்ட விதை இருக்கணும் அப்படின்னா அவங்க மரபு ரகங்களை பின்தொடரும் போது மட்டும்தான் அவங்களால அதை பாதுகாக்க முடியும். அதை தொடர்ச்சியா வலியுறுத்தியும் நண்பர்களுக்கு விதை பகிர்வு மூலமாகவும் இந்த மாதிரி அரங்கு அமைத்து விற்பனை மூலமாகவும் தொடர்ச்சியா பாரம்பரிய விதைகளை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம். மரபு விதைகள் தேவை அப்படின்னா நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். 6374943575. நன்றி.